1,20,000 ரூபாவா? என்ன இந்த தங்க நகைக்கு வந்த வாழ்வு? என்ன பண்ணுறது? சுமதியாவது கூப்பிடுவோம். ஹலோ சுமதி. வீட்டாண்டு கொஞ்சம் வரியா? அப்படியே ரேவதி லட்சுமியை கூட தான் கூட்டிகிட்டு வாங்க. சும்மா இருக்கேன், அதான் பசங்க வர இன்னும் எப்படி 2 மணி நேரம் ஆகிடும்ல. சரி 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 சரி, செஞ்சு வச்சுட்டு தான் வா. வசந்தி அக்கா. வா லட்சுமி, உட்காரு வா. லட்சுமி, இந்த தங்க நகையோட விலையை பார்த்தியா? நியூஸில் பார்த்தேன். இப்போது எனக்கு நெஞ்சு வலி வந்து உக்காந்துருக்கேன். 2 பொட்டை பிள்ளைய வச்சுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அட, நீங்கள் தங்க வேலைக்கு போயிட்டீங்க. இன்றைக்கி வெள்ளியோட விலை எவ்வளோன்னு தெரியுமா? 365 ரூபாவா. நான் கல்யாணம் ஆகும்போது 100 ரூபா கொடுத்து மெட்டி எடுத்தேன். நான் நேற்று போய் மெட்டி எடுக்கிறேன், 7,800 ரூபான்றாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் கிருகிருன்னு வந்துருச்சு அங்கேயே. என்ன சொல்கிற லட்சுமி? 365? ஆமாக்கா. என்னத்தக்கா பண்ணுறது? அவன் 7,500 சொன்னான். ஒரு அப்படி இப்படி குறைச்சி 6,800 ரூபாய்க்கு கொடுத்தான். அது 19லேருந்து 20 கிராம் தான் இருக்குது, அதுக்கே அவ்வளோ ரேட்டான். இப்போ போய் கொலுசெல்லாம் எடுக்கணுன்னா 30,000க்கு மேலே ஆகும் போலையேக்கா. இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் எங்கே சுமதி கொலுசு போடுதுங்க? எல்லாம் மெலிசாக வேணும்னு கேட்குதுங்க. விடு, ஒரு 10 கிராமுக்குள்ளேயே மெலிசாக கொலுசு வாங்கி போட்டு விட்ருவோம். நமக்கும் கஷ்டம் இல்லாமல் போயிடும்ல. ஆமாக்கா. அப்போல்லாம் அந்த காலத்தில் நம்ம நல்லா முத்து வச்சு பக்கத்து தெருவில் நடந்து வந்தால் இந்த தெருவில் கேட்கும் ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு. இப்போ இருக்கிற பிள்ளைங்க இருக்க அந்த 3 முத்தை கூட கழட்டி வச்சுட்டு வெறும் கொலுசாக போட்டு போதுங்க. என்னத்தை சொல்ல பாரு இந்த பசங்களை. ஆமாம், எங்கள் மோனி இருக்கால, காலேஜுக்கு போகும்போது ஃபஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு போவா. அந்த 3 முத்தில் ஏதோ சத்தம் கேட்டுருச்சான். அதுக்கு ஏம்மா இது என்னம்மா பண்ணுறது அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போட்டு விட்டுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள் என்ன தெரியுமா ஐடியா பண்ணா, அந்த முத்து இருக்குல்ல அதை 3த்தையும் ஒன்றா சேர்த்து டேப் போட்டிட்டா. அப்புறம் அதில் சத்தமும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. பாருங்க எப்படியெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மூளை வேலை செய்யுதுன்னு.